கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசுவின் திருநாமத்தினால இந்த அற்புதமான இந்த மாலை வேளையிலே மறுபடியுமாக நாம் ஒருவர் சந்திக்கும்படி, தேவனுடைய வார்த்தையோடு தியானிக்கும்படி இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வேத வசனத்தை நம்ம அடித்தளமாக வைத்து நாம் சில காரியங்களை நம் நேரத்துக்கு ஏற்றபடி இந்த தலைப்பின் கீழாக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும். அப்போ எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம தியானிக்க போகிற தலைப்பு சுத்திகரிப்பின் முக்கியத்துவம் இல்ல அவசியம். இந்த சுத்திகரிப்பை குறித்ததான ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரமும் இதே தலைப்பின் கீழே தான் பேச கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால அடுத்த வாரம் நம்ம பற்றி தியானிக்க போகிற காரியம் வேதத்திலிருந்து ஒரு 5 விதமான சுத்திகரிப்பை குறித்து நம்ம தனிப்பட்ட முறையில பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பின் அவசியம் முக்கியத்துவத்தை குறித்து வேதாகமத்தை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து நம்ம நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்புக்கும் சுத்திகரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு என்பது ஒரு நாள் இந்த இயேசுவின் அன்பை என் இருதயத்திலே நான் அன்பை உணர்ந்து நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நீரே இரட்சகர்னு ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு பாவ மாம்ச சாயலாக அனுப்பி, ஈடு பலியாக அனுப்பி, அவருடைய ஒரே பலியினாலே ஒரு கூட்ட மக்களை அவர் தம்முடைய சாயலிலே தெரிந்து கொள்ளும்படி சிலுவையிலே வெற்றி சிறந்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அப்ப ஆதாமிலிருந்து வந்த பாவம் மனுக்குலத்தை என்ன செய்தது? சாபத்துக்கு நேராக, மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்ந்தது. அப்ப இந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியினாலே, அதை நாம் விசுவாசத்தினாலே நோக்கி பார்த்ததுனால இப்போ அந்த உள்ளான மனுஷன் நமக்கு ஒரு புது ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இது பாவ மன்னிப்பு. அப்ப மீகால நம்ம அதை தான் வாசிக்கிறோம். சமுத்திரத்தின் ஆழத்துல அந்த பாவத்தை எல்லாம் அவர் மூடி போட்டு விட்டார்னு. அப்ப அந்த பழைய மனுஷன் ஆதாம்ல இருந்து, நான் பிறப்பிலிருந்து, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த அந்த பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து என்னை ஒரு புது சிருஷ்டியாக அவர் மாற்றி இருக்கிறார். இது பாவ மன்னிப்பு. ஒரு மீட்கப்பட்ட ஒரு நாள், ரட்சிப்பை நாம் அனுபவித்த ஒரு நாளா கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனா எனக்கு அன்பானவர்களே, சிலுவையில இந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி மீட்டெடுத்தவர் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில தான் இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் மீட்கப்பட்டாலும் நமக்கு ஒரு பேர் கொடுத்தார். என்ன பேர்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? நீதிமான். நீதிமான் நமக்கு ஒரு பேர் கொடுத்துட்டார். அப்போ நீதி செய்ததுனால எனக்கு நீதி வரல, நீதியா அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால, அதன விசுவாசத்தினால இப்ப அந்த நீதி எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அந்த தேவ நீதியா நான் மாறிட்டேன். அப்போ எனக்கு அன்பானவர்களே, அப்போ இது பாவ மன்னிப்பு. இப்போ இந்த நிலையில இருந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது, இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில, சில வேளைகளில நாம என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு நாள் டெய்லி நம்ம பாத் பண்ணுவோம், குளிப்போம். ஒரு நாள் குளிக்கலன்னா ஓகே, ஒரு 3 நாள் குளிக்கலன்னா எனக்கே என்ன பிடிக்காது. இப்போ ஒரு வாரம் குளிக்கல அப்படின்னா பாஸ்டருக்கு என்ன பிடிக்காது இல்லைங்கய்யா, நீங்கள் கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு வாங்க, ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னும். அப்ப இந்த உலகத்துல எனக்கு அன்பானவர்களே, மாசுபடுத்துகிற காரியம், என்னை அழுக்குப்படுத்துகிற காரியம், என்னை தீட்டுப்படுத்துகிற காரியம், என்னுடைய உணர்வை சேதப்படுத்துகிற காரியம், என்னுடைய யோசனையில ஒரு அழுக்கு, அதாவது பொலிஷன், ஒரு டஸ்ட் வந்து என்னை அழுக்குப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது, என் சிந்தனையை அது உடைக்கிறது. அது மாத்திரமல்ல, என் எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளரவிடாதபடி என் நடக்கைகள், என் கிரியைகள் எல்லாவற்றிலும் இந்த அழுக்கு படிந்து கொள்ளுகிறது. அப்ப எனக்கு அன்பானவர்களே, அதை எப்படி அழகா சொல்லலாம் அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் சின்.
ஆக்ட் ஆஃப் சின், அந்த தூசி போல. அப்போ இந்த ஒரு வீடை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடை நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த சர்ச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை துடைக்கலாம் எது பண்ணாலும் தூசி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அப்படியே படியும். அதே போலதான் நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம முன்னேற விடாதபடி தடை செய்கிற அநேக மாசுகள், அநேக ஒரு டஸ்ட், அழுக்கு, அது அக்கிரமம், இது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, ஒரு தூசியை போல ஒட்டி கொண்டு சிந்தனையிலே, தேவ எண்ணங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வளர விடாதபடி இருக்கிற ஒரு. இப்போ இதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னு சொன்னா சுத்திகரிப்பு. இப்போ ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 வித சுத்திகரிப்பை பார்க்கலாம். பட் இது செய்தி இல்லை, 3 சுத்திகரிப்பை பார்க்கலாம். முதல் சுத்திகரிப்பு பழைய ஏற்பாட்டில் எங்க வருது அப்படின்னு சொன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு வந்துடுறாங்க. மீட்கப்பட்டு வந்த ஜனங்களை தேவன் என்ன செய்கிறாரு, வழிநடத்திட்டு வந்துட்டு சீனாய் மலையில பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப பிரமாணத்தை கொடுத்த தேவன் என்ன செய்யறாரு, இப்ப மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு மறுபடியும் அவங்க ஒருவேளை அந்த பாவத்தின் சாயல் அவங்கள மறுபடியும் அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த டஸ்ட், அந்த அது அழுக்கு மறுபடியும் அவங்கள ஒட்டி அந்த விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிணத்தை தொட்டா தீட்டு. புரியுதுங்களா? பன்றியை தொட்டா தீட்டு, இப்படி சில விஷயங்கள், குஷ்டரோகியை தொட்டா தீட்டு, இப்படி இந்த தீட்டான காரியத்திற்கு ஒரு சுத்திகரிப்பின் முறையை தேவன் பழைய ஏற்பாட்டில் உண்டு பண்ணுகிறார். இது ஒரு நிலைமை. அப்போ ஒரு மிருகத்தை பலியினாலே, அந்த இரத்தத்தினாலே அது என்ன செய்கிறது, அந்த தீட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. பீரியட்ஸ்ல இருந்தா கூட அந்த தீட்டு கழித்து விட்டு தான் அவங்க என்ன செய்யணும், வரணும். அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் தான், நீதிமான்கள் தான். ஆனா சுதந்திர பூமியை, கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த வழியிலே அவருடைய பிள்ளைகள் தீட்டுப்பட்டு அழிந்து விடாதபடி சுத்திகரிப்பின் முறையை தேவன் என்ன செய்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் தாவீதை கூட அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அப்போ ஒரு பிரஷ் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அந்த இரத்தத்தை, மிருக இரத்தத்தை தொட்டு அந்த கொழுந்து செடியில, ஈசோப்புல செடியில தொட்டு ஜனங்க மேல தெளிக்கிற ஒரு சுத்திகரிப்பு முறையை வைத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளமா வைத்திருக்கிறாருன்னா, அந்த சுத்திகரிப்பு முறை அது ஏதோ மிருக இரத்தத்தினால் அல்ல, அது ஒரு அடையாளமாக, ஒரு பாவனையாக சொல்லப்பட்டு அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின், இயேசு கிறிஸ்துடைய பலியில மீட்பும் இருக்கிறது, தம்முடைய ஜனங்களுக்கு சுத்திகரிப்பையும் அவர் வைத்திருக்கிறார் என்றது அதாவது பாவனையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு சுத்திகரிப்பு வைத்திருக்கிறாரு. இரண்டாவது இப்ப புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு சுத்திகரிப்பை நம்ம பார்க்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அடுத்த வசனம் வாசிங்க. அது எப்படி எனில், காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாக, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, அங்க வெள்ளாட்டு கடாவை பாவனையா காமிச்சு கொஞ்சம் குறைய ரத்தத்தினால எல்லாமே என்ன செய்யுது, சுத்திகரிக்கப்படுது. அங்க யாராவது தீட்டுப்பட்டாங்கன்னா அந்த தீட்டை கழிக்கணும்னா அந்த சாம்பல் கடாவை பலி செய்து அதை சுட்டெரித்து அந்த சாம்பல்ல தெளித்து அவங்க சுத்திகரிக்கப்படணும். அப்ப அப்படி அது பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது பாருங்க. அதான் அழுக்கு, அதான் அழுக்கு. நம்முடைய உணர்வுகளை அழுக்குப்படுத்தக்கூடியது, நம்முடைய சிந்தனைகளை அழுக்குப்படுத்தக்கூடியது, நம்முடைய யோசனைகளை அழுக்குப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்தின் காரியங்கள் மனசாட்சி, முதலாவது மனசுல நம்முடைய சிந்தனையில என்ன செய்யுது, ஒரு அழுக்கு வந்து உட்காருது. அப்போ நமக்கு முன்னாடி ஒரு சாட்சி வருது. என்னன்னா, நம்ம மனசாட்சியை நமக்கு சாட்சி கொடுக்குது. நம்ம செய்யறது கரெக்டா தப்பா, நம்ம பேசுறது கரெக்டா
தப்பா அப்படின்னு முதல் நமக்கு சாட்சி கொடுக்கிறது எது? நம்முடைய மனசாட்சி. ஆனா அந்த மனசாட்சி நமக்கு எதிராக நின்று சாட்சி கொடுக்காத அளவுக்கு இந்த ரத்தம் நம்மளை என்ன செய்தான்? சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு நாம மனதார ஊழியம் செய்வதற்கு அந்த ரத்தம் நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்குறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் பாவனையாக சுத்திகரிப்பு முறையை தேவன் வைத்திருந்தார். மீட்கப்பட்ட ஜனங்கள் தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனங்கள் தான். ஆனாலும் அங்கு அவர்கள் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பின் முறையை வைத்து அந்த தீட்டை கழித்து மறுபடியுமாக அவர்கள் தேவனோடு சேரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை வைத்திருந்தார். அதே புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது செத்த கிரியைகளுக்கு நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு அவர் ரத்தம் நம்மளை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் சுத்திகரிப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறது. மூன்றாவது, இன்னைக்கு டுடே, இப்போ இது இயேசு கிறிஸ்துவுல நிறைவேறுது அந்த இரண்டாவது சுத்திகரிப்பு. மூணாவது சுத்திகரிப்பு இப்போ நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. இது இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, அங்க வெள்ளையாட்டு கடால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவினால மீட்பையும் சுத்திகரிப்பையும் உண்டாக்கி மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு நீங்கி நம்முடைய மனசாட்சியை தேவனுக்கு முன்பாக எப்பயுமே ஒரு கபடமற்ற உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்னாடி எப்பயோ நிற்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருது இந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது. அப்ப இங்க அடுத்து சொல்றாரு, இன்னைக்கு நாம அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன? அறிக்கை. என்னுடைய அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது தேவனுக்கு முன்பாக? 2 பேர் தேவனுக்கு முன்பாக வராங்க. ஒரு சொல்றான், நான் உபவாசம் இருந்தேன், தசம பாகங்களை கொடுத்தேன்னு சொல்றான். ஆனா ஒரு மனிதன் வந்து நிற்கிறான், ஆண்டவரே பாவியான என்மேல் நீர் கிருபையா இரும் என்று சொல்லுகிறான். அப்போ நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? அப்ப இந்த 3 விதங்களில் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் தோன்றின சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த செத்த மனசாட்சியை சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யும்படியாக நம்மளை ஏற்படுத்தி இந்த நாளில் நம்முடைய அறிக்கையினால அவர் அந்த பாவத்தை, அதுக்கு மேல் வசனம் அழகா சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இருக்காது. இதுதான் பாருங்க, இந்த ஃபாஸ்டா ஓடுற ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அறிக்கை செய்யறதே கிடையாது. மளிகை லிஸ்ட் மாதிரி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும், எல்லாம் ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அறிக்கையை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே இன்னைக்கு நான் பொய் சொன்னால் உங்களுக்கு தெரியும், பொய் சொன்னால் எனக்கு தெரியும், ஒரு காரியம் தப்பாக ஒருத்தங்களை பேசினா உங்களுக்கு தெரியும், காயப்பட்டவங்களுக்கு அது தெரியும், ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு. அப்போது இங்கேயும் காயம், இந்த வாயினால வார்த்தையினால காயம். இதை யார் தான் இப்போ அறிக்கை செய்யணும்? யார் செய்துமோ நம்ம தான் அறிக்கை செய்யணும். அப்போ அதை தான் அங்கே சொல்கிறாரு, பாவம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது யோவான் எழுதுறாரு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதுறாரு. அங்கே ஒரு சபைக்கு என்ன எழுதுறாரு? ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கையினால சுத்திகரித்துருங்க அப்படின்றாரு. நீங்கள் 4 நாள் நான் ஆண்டவரே போய் பேசிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த நாள் வரீங்க, ஆண்டவரே போய் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா 4வது நாள் நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை தந்துடுவார். இதை எத்தனை பேர் விசுவாசிருக்கீங்க? ஆனால் நீங்கள் அறிக்கையே செய்யலை அப்படின்னா நம்ம அந்த அறிக்கை நம்ம செய்கிற வரைக்கும் நம்முடைய எல்லைகளில் ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவன் அதை தான் பார்க்குறார். உன் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று விளங்கணும், எப்சிபா பியூலா என்று நீ அழைக்கப்படுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வாக்கு தத்துவம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம். அப்போ 3 நிலைகளில் பழைய ஏற்பாட்டில் தொடங்கின சுத்திகரிப்பு, அந்த மிருக பலிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை வைத்தவர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபைக்கு ஒரு சுத்திகரிப்பை அவருடைய பலியினால ரத்தத்தினால நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து அப்பா பிள்ளை என்கிற அந்த பாக்கியத்தை தந்து தேவனுக்கு முன்னாடி நம்ம நின்று அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சுத்திகரிப்பினுடைய அவசியம் என்ன என்றால் அறிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த பாவத்தை அவர் மன்னித்து அதை நிவர்த்தி செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதாகமத்தில் இன்னொரு 3 சுத்திகரிப்பை குறித்து இருக்கு. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க டெவலப் பண்ணி அதை தியானிக்கலாம். அதுல நான் எப்படி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, இது பழைய ஏற்பாட்டில இருந்து இன்னைக்கு சபைக்கு வரைக்கும் இருக்கிற 3 வித சுத்திகரிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன்.
அதில் 3 முதல்ல அங்கே மிருக பலியில் அவங்க தீட்டுப்பட்ட காரியத்திலிருந்து 7 நாளோ 10 நாளோ 20 நாளோ அவங்க சுத்திகரித்துட்டா அதுக்கப்புறம் என்ன வரணும், சபைக்குள்ள அவங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 2வது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய மனசாட்சி அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். 3வது என்ன செய்கிறார், சபைக்கு இன்னைக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அறிக்கை செய்யும் போது என்ன செய்தால், அறிக்கை செய்யும் போது அதை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விதமான இண்டிவிஜுவல் லைஃப், இன்னொரு 3 விதமான சுத்திகரிப்பை நம்ம பைபிளில் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் லைஃப் எஸ்தர் 2:3 வாசிக்க வேண்டாம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன நடக்குது, ஒரு ராஜாக்கு முன்பதாக எஸ்தர் ராஜாத்தி போய் நிற்கணும்னா 6 மாதம் அங்கே என்ன வெள்ளைப்பற தைலத்தினால அவங்க சுத்திகரிக்கப்படணும். அதுக்கடுத்த 6 மாதம் சுகந்த வர்த்தத்தினால அவங்க சுத்திகரிக்க, அப்படிப்பட்ட வாசனை திரவங்களினால அலங்கரிக்கப்பட்ட பின்புதான் அங்க ராஜாக்கு முன்னாடி இருக்கணும். இன்னைக்கு மனவாட்டியா இருக்கிற சபையா இருக்கிற நம்ம அப்படி, அது ஒரு பீரியட், 1 இயர்ன்றது ஒரு பீரியட். அப்படி கர்த்தர் நமக்கும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுமோ நம்முடைய ஓட்டம் முடிகிறதுக்கு ஒரு பீரியட் கொடுத்திருக்கிறார். அந்த காலங்களுக்கு வரைக்கும் நாம தேவனால அலங்கரிக்கப்படணும். அப்ப அந்த ஒரு பீரியட், அப்ப சுத்திகரிப்பு. ஏன்னா மணவாளன் வரும்போது மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டவர்களாய், பொற்சரிகை அணிந்தவர்களாய், நீதியை தரித்தவர்களாய், மெல்லிய வஸ்திரங்களை தரித்தவர்களாய் மணவாளனுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும், அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம போய் நிற்கணும். அப்போ அந்த எஸ்தர் காரியத்தில் குறிக்கப்பட்ட சுத்திகரிப்பு என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கு உள்ள ஒரு சுத்திகரிப்பை குறிக்கிறது. அப்போ நீங்களும் மணவாளனை சந்திக்கணும், இன்னைக்கு நானும் சந்திக்கணும். அப்படின்னா என்னுடைய லைஃப்ல டைரக்ட் கனெக்ஷன் தேவனோடு எப்படி இருக்கு, ஒரு நாளும் என்னுடைய அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. நான் ஒரு நாளால் ஆண்டவர்கிட்ட என்னை கன்ஃபஸ் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு நான் அறிந்தும் அறியாமலும் செய்த அநியாயத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை எனக்கு தயவாய் மன்னிங்கப்பா. இந்த காரியம் நான் விரும்பி செய்யல ஆண்டவரே. என்னுடைய சுவாபம், பழைய மனுஷனுடைய கிரியை சிலது வெளிப்பட்டிருது ஆண்டவரே என்னை அறியாமல. இதுக்கு தான் பாவம் பெருகின இடத்துல கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறான்னு இருக்கு. இதை தவறா இன்னைக்கு போதிக்கிறாங்க. பாவம் பெருகின இடத்துல கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார்னா இந்த கிருபை அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். அப்போ நம்ம கிருபையை கிளைம் பண்ணி வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்காக பாவம் செஞ்சுட்டு வாங்கிறது அல்ல, நம்முடைய பலவீனத்திலே நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு முறை ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைத்தது. இந்த ராஜாவுடைய கண்களில் எஸ்தர் ராஜாத்திக்கு தயவு கிடைக்க செய்தது. அது நிமித்தமாக அங்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு யூத கூட்டத்தை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்த எஸ்தர் ராஜாத்தே. இதெல்லாம் தெரிந்த ஒரு காரியம் உங்களுக்கு. அப்ப முதலாவது இண்டிவிஜுவல் லைஃப்ல தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாய் நடத்த விரும்புகிறார். 2வது பார்த்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 1-5 நீங்க குறித்து வைத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான். யோபு அதில் 5வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்கிறாரு என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் கூப்பிட்டு நல்ல ஒரு விருந்து வைக்கிறார். ஸோ விருந்துனா எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே இருக்கும். ஒரு அரட்டை இருக்கும். ஒரு கூட்டம் கூடனா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். நம்ம இப்போ பைபிள் ஸ்டடினால எல்லாம் அப்படியே பயங்கர பக்தி பருவத்தில் வந்திருக்கு. ஆனால் கூட்டம் கூடிச்சுன்னா ஏய் அங்கே ஓடாத, இங்கே ஓடாத, அவள் அப்படிதான், ஆமாம் அவள் இப்படி தான், அவள் குணம் இப்படி தான், இவ பிள்ளை குணம் இப்படி தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ சொற்களின் மிகுதியினால சில பாவங்கள் இல்லாமல் போகாது. ஆனால் யோபு குடும்பமும் அப்படி தான் இருந்திருக்கும். என்ன கொஞ்சம் அப்படி ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அங்கே. அப்போ யோபு அதில் கருத்தா இருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்துடைய சுத்திகரிப்பு, ஃபேமிலி சுத்திகரிப்பு, பியூரிஃபிகேஷன். நம்ம குடும்ப ஜபத்துல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன, சுத்திகரிப்பை கற்றுக் கொடுக்கணும். இயேசுவின் இரத்தத்தினால எங்க குடும்ப ஜபத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்புக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, கட்டாயம் ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு இதேதான் ஜபம் தான், அறிந்தும் அறியாதமாக ஆண்டவரே எங்கள் பாவத்தை இப்போது கழுவி சுத்திகரியும், இனி அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு ஜெயத்தை தாரும். அப்போ அந்த குடும்பம் ஒரு பலி செலுத்தி தேவன் கோபம் பிள்ளைகள் மேலே வந்து விடாதபடி அவங்க ஒரு சுத்திகரிப்பு முறையை உண்டாக்குகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது குடும்பத்தோடு கூட சுத்திகரிக்கிற ஒரு முறையை நம்ம பார்க்குறோம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் முழுசா வாசிங்க, கர்த்தருக்கு சித்தமானா அதை தான் தியானிச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் அந்த நெகேமியா 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் ஒரு 5 விதமான இல்லை ஒரு எத்தனை விதமாக இருக்கோ ஒரு சுத்திகரிப்பை குறித்து நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் லேவியர்களும் ஆசாரியர்களும் தவறு செய்கிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சி அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்கள சுத்திகரிக்கிறாங்க. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் சபையை குறிக்குது. சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும்.
அப்போ இன்னைக்கு நிறையா நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம், நம்ம சிஎஸ்ஐ இந்த மாதிரி சர்ச்செல்லாம் இல்லை, நம்ம சபையில் இருக்கான்னு கூட தெரியல எனக்கு. மற்ற சிபிஎம் சில சபைகளெல்லாம் வருஷத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு முறை, மாதத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு சபைக்கு, ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் ஆயத்த நாளுக்கு ஒரு சுத்திகரிப்பு. ஏன்னா நீ தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சுத்திகரிச்சுட்டு போகணும். அப்போ தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா தேவன் நமக்குள் வாசமாக இருப்பதற்காக. அவர் தீமையை பாராத சுத்த கண்ணன். நான் மீட்கப்பட்ட ஜனந்தான், தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் அவருக்கு நம்ம முழுமையாக நம்ம வாசஸ்தலத்தை கொடுக்கணும், முழுமையாக வாசஸ்தலத்தை கொடுக்கணும். கடந்த நாட்களில் 4 மாவடிக்கு போயிட்டு வந்தேன். பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் போய் உட்காந்தேன். சரி இடம் இல்லை, உட்காந்துட்டாங்க, பின்னாடி உட்காந்தேன். மற்ற எல்லாம் நல்லா தான் போச்சு, எல்லாம் போச்சு. கரெக்டாக வாசலில் இதை மாதிரி ஒரு கேமராவை பெருசாக கொண்டு வந்து வச்சிட்டான். எனக்கு ஒரே சங்கடம். அந்த சங்கீதம் 24 வரை வாசிக்கிறாங்க. அனாதி கதவுகளே வாசல்களே உயருங்கள் திறவுங்கள், இதோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், வெற்றி சிறந்தவர், அப்படி எப்படின்னு அந்த பார்க்குறாங்க. ஏப்பா அவருக்கு பரலோக வாசல் திறந்தது, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வாசலில் கொண்டு வந்து இதை வச்சு, உங்கள் வாசலில் நான் அந்த இதை வச்சா நீ உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்? என்னால் அதை அப்செட் பண்ணிக்க முடியல, என்னால் அப்செட் பண்ணிக்க முடியல. அப்போது நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இதை உதாரணம் சொல்கிறேன்னா, காணிக்கை பெட்டி வச்சாங்க. சரி, நான் ஆலயத்துக்குள்ளே போய் தான் காணிக்கை போடுறது எனக்கு வழக்கம். நம்ம சிஎஸ்ஐயில் தான் உட்கார்ற இடத்துல வாங்கிடுவாங்க. மற்ற சபைக்கெல்லாம் போனால் முன்னாடி பெட்டி வச்சுருப்பாங்க, போடுவோம். அப்படி முன்னாடி உள்ளே போகிற உங்களுக்கெல்லாம் பின்னாடி வச்சுருக்கு, நீங்கள் அங்கே போங்க. நான் இல்லைங்கய்யா நான் உள்ளே தான் போடணுன்னு எனக்கு மனசில் நியமித்து இருக்கிறேன்னொன்னே, இல்லை மீடியா இருக்குது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நீங்கள் அங்கே போய் காணிக்க போடுங்க அப்படின்னு இது சர்வீஸ் டைமில் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா இந்த ஜெப வீடு முதல்ல வந்துதா இந்த மீடியா முதல்ல வந்துதா எனக்கு தெரியல அப்படின்னு கம்முன்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்வில் சில சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா தேவன் முழுமையாக வாசம் பண்ண முடியாது. கடைசியில் அவங்க ஒரு ஜெபம் வச்சாங்க. என்னென்னா, இன்னைக்கு வியாதியோடு கஷ்டத்தோடு இன்னைக்கு விடுதலை வேணுன்றவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னு ஒரு ஆல்ட்ரு கால் கொடுத்தாங்க அந்த 4 மாவடியில். அப்போ ஜனங்கள்லாம் அந்த மீடியா வாசலுக்குள்ளே போக முடியாமல் இப்படி நெளிஞ்சி போகிறாங்க. நான் தான் என்கிட்ட சொன்னேன், ஏன்பா அவர் வாசலை திறந்துட்டாரு, நானே வாசல் என் வழியாய் விடுவேன். நான் இங்கே பாவம் கஷ்டத்தில் ஜனங்க இன்றைக்கி விடுதலை கிடைக்காதா, நாளைக்கு விடுதலை கிடைக்காதா கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு பாரத்தோடு போகிறாங்க. ஆனால் வாசலில் இதை போல் வச்சுக்கிட்டு அவங்க வேற நின்றுக்கிறாங்க 2 பேர் உள்ளே போக விடாமல். இப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை நான் எதை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுடைய சபை ஒழுங்கு அதை விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. பட் நான் எதை இப்போ எப்படி பார்க்குறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உட்பிரவேசிக்காதபடி ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சில சுத்திகரிப்பு காரியங்களை நம்ம செய்ய தடையாக இருந்தனா தேவன் முழுமையாக நம்முடைய வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எனக்கு அன்பானவர்களே. அப்போது இந்த சுத்திகரிப்பினுடைய பூரண நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். விஷயம் என்ன? சுத்திகரிப்புடைய சபையுடைய நோக்கம் விஷயம் என்ன? ஆவியில அழுக்கு ஒட்டி இருக்கு. சில பேர் ஆவி அப்படி ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, சில பேர் மாம்சத்துலேயும் அந்த அழுக்கு ஒட்டிக்குச்சு. இந்த மாம்சத்தில் ஒட்டி அது ஆத்துமாவில் போய் அது ஆவிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அவன் மனுஷனே வேற்று மனுஷனாக மாறிட்டான். அதனால தான் சொல்கிறாரு, இல்லைப்பா உனக்கு சுத்திகரித்து நீ பரிசுத்தம் அடைஞ்ச பின்பு நீ பூரணமானோம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பூரணராக முடியாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, மணவாளன் வருகை வரும்போது, இது கடைசி நாட்கள், 3ஆம் உலக யுத்தம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நம்ம எண்ட் ஆஃப் ஏஜில் வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஆவியில் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வரணும், ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு வரணும், நம்முடைய மாம்சத்தில் ஒரு சுத்திகரிப்பு கட்டாயம் வரணும். இயேசு வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். இந்த மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பல நேரங்களில் நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சுத்திகரிப்பு நமக்குள் சரியாக இல்லாதது தான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஃபேனை எடுத்துக்கோங்க. இந்த ஃபேனை வருஷ கணக்கில் துடைக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எங்கள் வீட்டில் பாருங்கள், அவ்வளோ ஜன்னல் போட்டு வச்சுருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் இவ்வளோ அடுக்கு வருது. எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல.
அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு துணியை எடுத்து ஒரு சோப் ஆயில் போட்டு நல்லா முக்கி புனிஞ்சு தொடச்சி எடுக்கணும். எடுத்தால் தான் என்ன செய்யும், காற்று வரும். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சபை இன்னைக்கு அக்கினியாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியின் வெளிச்சத்தை நம்ம அந்த ஆவியின் பிரகாசத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வாசனையை கொடுக்கணும்னா இன்னைக்கு நாம் பூரணராக கடந்து போகணும் என கண்பானவர்களே. அப்போ தேவனுடைய வல்லமையை நாம் இன்னைக்கு அதிகமாய் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த சுத்திகரிப்பின் முறை நமக்கு சரியா இல்லாதது தான் இந்த தேவனுடைய வல்லமை. அவருடைய வல்லமை ஒன்று குன்றி போல என கண்பானவர்களே. வேதம் தெளிவாய் சொல்லுகிற, சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு 66:18, ஆண்டவரே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் என் ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. புலம்பல் அழகா சொல்றாரு, மேகத்தினால அவர் என்ன செய்யறாராம், ஜெபம் உட்பிரவேசியாதபடி மூடிக்கொள்ளுகிறாராம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அப்போ என் இருதயத்தில் ஒரு அக்கிரமத்தை நான் வைத்துக் கொண்டிருப்பேன்னா சுத்திகரிப்பு நமக்கு தேவை. அதனால தான் ஏசாயா கூட 59:1-2 தெரிஞ்ச ஒரு வசனம் தான், ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி குண்டி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்கு. என்னது, நம்முடைய பாவமும் அக்கிரமமாக தான் இருக்கு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு என்னுடைய ஜெபம் சில நேரங்களில் கேட்கப்படலை. இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு பிரிவினையை நான் பார்க்குறேன், அவருக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த தேவனுடைய வல்லமையை நான் இன்னும் அதிகமாக ஜெபத்தில் பெற முடியல அப்படின்னு சொன்னால், என் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் சபையில் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் இல்லை, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிதான காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் ஓசியா 10:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். தரிசு நிலங்கள் என்ன செய்யணும், விதைக்கிறேன் ஆனால் பலன் இல்லையே. அப்போ அதை பண்படுத்தணும், ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கணும். அப்போ நமக்கு போடுற விதை என்ன செய்யும், அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாய் இன்னைக்கு காணப்படும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்வில் அநேக நேரத்தில் சில இடங்களில் நம்ம பயனற்றவர்களாக இருக்கிறோம், வெறுமையாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்னைக்கு தேவனுக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னால், அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு சொல்லணும், அவருடைய வருகையில் நம்ம மனவாட்டியாக நிற்கணும், அந்த தகுதியை பெறணும்னு அப்படின்னு சொன்னால், எனக்கு அன்பார்களை சுத்திகரிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நிறையா சுத்திகரிப்பேன் குறித்து. அந்த சுத்திகரிப்பு இன்னிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியாக மாறட்டும். காலையில் எழுந்துச்சோன்னு ஒரு சுத்திகரிப்பு, மத்தியானம் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு கண்ணு தீட்டானதை பார்த்த உடனே ஒரு சுத்திகரிப்பு, காது தீட்டானதை கேட்ட உடனே ஒரு சுத்திகரிப்பு, வாய் அபத்தமானதை பேசிச்சுன்னா உடனே சுத்திகரிப்பு, என் கை தீட்டானதை ஏதாவது செஞ்சிருச்சுன்னா உடனே சுத்திகரிப்பு, என் கால்கள் போகாத இடத்துல தேவனுக்கு விரோதமான இடத்துல நின்றுச்சுன்னா ஒரு சுத்திகரிப்பு வேணும். இந்த சுத்திகரிப்பதற்கு அவர் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன், மீட்கப்பட்ட ஜனங்கள் சுத்திகரிப்போடு அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அந்த சிங்காசனத்தின் ஆளுகையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் கர்த்தர் சுகம் கொடுக்கிறாரு. ஆனா நிறைய உண்மை என்ன தெரியுமா, இப்போ நம்ம சபையில் அப்படி இருக்கக்கூடாது. ஆமா, இந்த இடத்துக்குள்ள வர்றவங்க அப்படி இருக்கக்கூடாது. மறுபடியும் அதே பிரச்சனை வருது தெரியுமா. நல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாம் சரியாயிடுது, ஆனால் பார்த்தீங்கன்னா அதே சுகவீனம் திருப்பியும் வருகிறதா இருக்கிறா. அப்போ அதுக்கு காரணம் என்ன? சில நேரங்கள் அப்படியே காரணம் விடுதலைன்னா விடுதலை தானே, விடுதலை அப்போ திருப்பி வருது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த நேரத்தில் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலாம், ஆனால் திருப்பி அந்த சுகவீனம் வருது. இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகள் அப்படி இருக்கு. இன்னைக்கு மீடியாவில் ஊழியங்கள் எல்லாம் போலியான சாட்சிகள் நிறையா இருக்கு. அவங்கள பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அது விடுதலையாகாம அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். நான் எல்லா காரியத்தையும் சொல்லலை, சில காரியங்களையும் நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு காரணம் என்ன? பைபிளில் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு 5:16 ஒருத்தர் வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அங்க என்ன சொல்கிறது, குற்றங்களை அறிக்கை செய்யணுமா. அப்ப ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இரக்கம் கேட்கறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இறங்கிடுவாரு, வேதனையை பார்த்து இறங்கிவாரு, சுகம் கொடுப்பாரு. ஆனா குற்றங்களை அறிக்கை செய்யாமல் இருந்தால் திரும்பி அந்த பிரச்சனை நமக்கு பாதிப்பு நமக்கு வருகிறதா இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கை என்பது இன்னைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்போது அதனால தான் நான் யாக்கோப்பு 1:24-7 கூட நான் சொல்லுவேன், ஒரு விசேஷ காரியம். அது என்னென்னா, விதவிகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உபத்திரவுகளை விசாரிக்கிறதே உண்மையான சுத்தமான தேவ பக்தி. அது என்ன சுத்தமான தேவ பக்தி? சுத்தமான தேவ. அப்போ அந்த பக்தி எப்படி, நம்ம பக்தி வாழ்க்கை எப்படின்னா, அது யூனிக்.
சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகள் இழந்தாலும் அவருக்காக அங்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து நாம பண்ணும்போது மறுபடியும் அந்த பக்தி நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரு ரத்தமா இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அப்போ எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பக்தி வாழ்க்கை நமக்கு யூனிக் தான். மற்றவங்க மாதிரி கிடையாது. மற்றவங்க மாதிரி பாத யாத்திரை போக வேண்டிய கிடையாது. மற்றவங்க மாதிரி ஓட வேண்டிய கிடையாது. போய் மரியாளுக்கு சேலை கட்ட வேண்டிய கிடையாது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையாக உணர்ந்து ஆண்டவரை ஆமாப்பா, இந்த ஒரு அழுக்கு என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு தூசி என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏசாயா 52 நம்ம வாசிக்கிறோமே, சீயோனே எழும்பு எழும்பு, எருசலேமே உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை நீ எடுத்துக்கொள், தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்தி வா. அந்த இடத்துல சீயோன் எருசலேம்னு இருக்கும். சீயோன்னா ராஜாக்குரிய தகுதி, எருசலேம் அப்படின்னா ஆசாரியருக்குரிய தகுதி. இன்னைக்கு நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம சீயோனுக்குரிய தகுதியை பெறும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குற்றங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம மறைக்காம அப்படியே அறிக்கை செய்யும் போது அவர் நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவ்வளவுதாங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். ஓத்துக்கோடா, ஏன்டா மறுபடியும் பொய் சொல்ற, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ மண்ணுன்னு நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் சிந்தனைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா, நீ எந்த நிலைமையிலேருந்து விழுந்தா, உன்னை எங்கேருந்து நான் தூக்கி கொண்டு வந்தேன்ற எனக்கு தெரியாதா, என்னை விட நீ என்ன பெரிய ஞானியா அறிவாளியா, ஒத்துக்கோ. அந்த உண்மையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்குறார். நம்ம ஒத்துக்கிட்டா நம்மளை பாவங்களை கழுவி அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை நமக்கு, ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, நான் கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு சில பாவங்கள் என்னை விட்டு விலகாதபடி இருந்தது. மே மாதம் 27ஆம் தேதி 2006ஆம் வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த பாவம் என்னை விடலை. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பாவத்தை செய்வேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். என் மனைவிக்கிட்ட மாத்திரம் அறிக்கை செய்வேன், என்னப்பா இதை விடவே முடியலையேன்னு. அவள் என்னமோ பாவம் பண்ணிப்போ எனக்கு கொடுக்குற மாதிரி நான் அவகிட்ட சொல்லுவேன். சரி, மனைவிக்கிட்ட உண்மையாக இருக்கிறது நல்லது தானே, அதையும் பார்ப்பார். 27ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன். அவங்கள ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சண்டே ஜீசஸ் கால்ஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அடையாருக்கு போகணும். அப்போது ஒரு சகோதரி இருந்தாங்க. இந்த வார்த்தை தான், நீங்கள் சொஸ்தம் அடையும்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொன்னது போல் அவங்ககிட்ட போய், சிஸ்டர் இந்த பாவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இது அழுக்கு மாதிரி அட்டை மாதிரி என்னை ஒட்டிகிட்டு இருக்கு, ஆனால் இதை நான் விரும்பலை, இது தேவனுக்கு விரோதமான காரியம்னா எனக்கே தெரியும், இது தேவனுக்கு விரோதமான இதை விட முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மனதார அவங்ககிட்ட போயிட்டு உதவி கேட்டு நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அவங்க விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க, என்னுடைய சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அதில் விடுதலை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த சுத்திகரிப்பானது ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதான் ஜென்ம சுவாபம். இது எப்படி வரும்? சுடுகாடு வரைக்கும் நம்மளை வரும். நீங்கள் இது அமலேக்கன் கூட வச்சுக்கலாம். அமலேக்கனு கடைசி வரைக்கும் அமலேக்கனுடைய எனக்கு என்ன இருக்கும்? யுத்தம் இருக்குன்றார். அந்த அமலேக்கனுடைய ஆவி நம்மளை எப்படியாவது கானானுக்கு போவிடாதபடி நம்மளை விழத்தள்ளுகிற ஒரு பொல்லாத ஆவி. ஆனால் அந்த அமலேக்கனுடைய கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணி நம்மளை சுத்திகரித்து அந்த தேவ சாயலை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நாம அறிக்கை செய்யும் போது இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து என்ன செய்கிறதுனா, நாம சுத்திகரிக்கப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற நீதி, அவருக்குள்ள இருக்கிற பரிபூரணம், அவருக்குள்ள இருக்கிற அந்த விடுதலை முழுமையாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில் நம்ம வந்துடுறோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனிதனாக, ஒரு நல்ல ஆவிக்குரிய பலனை எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற அந்த திட நம்பிக்கை, அந்த திட தைரியம், சத்துருடைய எந்த போராட்டம் வந்தாலும் இல்லையா, நான் தேவ பிள்ளை, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு, நான் சுத்திகரிக்கப்பட்டவன், அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த திட பலன் நமக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள வருது, அவருடைய நீதி எனக்கு வருது, அவர் ஒரு பரிபூர்ணர் போல எனக்கு ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். அவர் ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாயகனாக இருக்கிறது போல நானும் விடுதலை பெற்ற ஒரு பாக்கியத்தை நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு திட நம்பிக்கை வருது பாருங்க. அதனால தான் எபிரேயர் 12:14 பிரதர் கூட அதை சொன்னாங்க அழகா. அந்த வார்த்தை எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பிரதர் அந்த வார்த்தையை சொன்னதுனால. அப்போ இந்த சுத்திகரிப்போட ஒரு முழு நோக்கம் என்னன்னா, நாம பரிபூர்ணம் அடையணும், நம்ம ஆவியிலும் மாம்சத்திலும் பரிபூர்ணம் அடையணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பை வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த சுத்திகரிப்புக்கு மிக முக்கியம் என்ன? நான் சொஸ்தம் அடையும்படி அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்யும் போது அவர் சுத்திகரித்து நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிங்களேன், எபிரேயர் 12:14. ஒருவனும் 14. ஆமா, அதே தான் வாசிங்க.
12:14. 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இல்லையே, நாடுங்கள். எதை நாடணும்? யாவரோடும் சமாதானம் இருக்க நாடுங்க. சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவங்க சண்டை போட்டு நம்மளை திட்டிட்டு போனால் அது வேற விஷயம். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. நீதியை அறிந்த ஜனங்களே, இருதயத்தில் சத்தியத்தை பதித்து வைத்த ஜனங்களே, மனுஷனுடைய நிந்தனைக்கும் தூஷண வார்த்தைகளுக்கும் நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். சங்கீதத்தில் ஏசாயால வரும் அந்த வார்த்தை. ஒருவேளை நம்ம கரெக்டாக இருந்து நம்மளை எவனா திட்டிட்டு போனான்னா அது பிரச்சனை இல்லை, அவன் மனுஷரீகமாக திட்டிட்டு போகிறான். ஆனால் யாவரோட சமாதானங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, பரிசுத்தமாக இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம தரிசிக்கவே முடியாது. அப்போ இந்த சுத்திகரிப்பு நம்மளை ஒரு பூரணத்துக்கு நேராக நடத்துது. எந்த பூரணம்? ஏற்கனவே ரட்சிப்புல நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த ஆவியில நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தின் முழுமையை, அந்த தேவனுடைய அந்த சாயலை, அந்த பரிசுத்தத்தின் முழுமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுதாங்க நம்முடைய அழைப்பே. பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணமாக்க கடவோம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நான் பரிசுத்தப்படுத்தும் போது எனக்குள்ள நான் ஒரு எழுதியிருக்க ஒரு 7 காரியம் ஆவியில ஏவப்பட்டு 7 ஆவிக்குரிய நிலைகளை அது கொண்டு வருகிறது நமக்குள்ள. அப்ப நம்ம பரிசுத்தப்படும் போது, நம்ம சுத்திகரிக்கப்படும் போது, முதலாவது அவருக்கு முன்பாக நாம நிற்கிறோம். அவருக்கு முன்பாக நாம நிற்கிறோம். கிருபா சண்டையிலே அவருடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் பெரும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். எங்க? கிருபா சண்டையில. அப்ப அவருக்கு முன்பாக நிற்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் இருக்காருங்க. அவர் சன்னிதானத்துல போனா எல்லாம் சரியாயிடுங்க. இந்த ஓப்பு இருக்கா? நம்ம சுத்திகரிக்கப்பட்டவங்க. இந்த சுத்திகரிக்கப்பட்டவருடைய நிச்சயம் எதை கொண்டு வரோம்னா பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யும்? நிற்க வைக்கும். ரெண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா, தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக கட்டவிழ்த்து விட அது உதவி செய்யும். தேவ வல்லமையினால் உங்களை கட்டவிழ்த்து விட உதவி செய்யும். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவனுடைய வல்லமையில நீங்க பலப்பட விடாதபடி இருக்கிறதுக்கு, அதை கட்டவிழ்க்கிறதுக்கு இந்த பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யும்னா ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தம் உங்களை ரட்சிப்பை நிறைவேற்றும். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்தமா நம்ம வளர்ச்சி அடையும் போது நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் பரிபூர்ணத்தை நம்ம அடைகிறவரா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுதின ஜப வாழ்க்கையில நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றும். இதுதான் பரிசுத்தம் நமக்குள்ள வரும்போது, இந்த சுத்திகரிப்பினால் வரக்கூடிய பரிசுத்தம் வரும்போது இதெல்லாம் நமக்குள்ள நடக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய காரியத்தில் அரண்களை அடையாளம் கண்டு அதை நிர்மூலமாக்க உதவி செய்யும். சில அரண்கள் தடைகள் போல வரும், அதெல்லாம் உடைச்சி நிர்மூலமாக்கக்கூடிய ஆவிக்குரிய பலனை நமக்கு தரும். பரிசுத்த ஆவியினால நம்மளை நிரம்ப வைக்கும். நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது ஆவியின் நிறைவை நம்மளால் எப்பொழுதுமே பார்க்க முடியும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் பார்க்கலாம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் பார்க்கலாம், சில நேரங்கள் அரை மணி நேரம் கூட நம்ம பார்க்கலாம், 1 மணி நேரம் கூட நம்மளால் ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கக்கூடிய பலன் இந்த பரிசுத்த வாழ்வில் மட்டும்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக பரிசுத்தம் நம்மை அடையாளப்படுத்தும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுமோ அந்த இடத்துலலாம் நம்ம அடையாள சின்னமாக மாறும். அல்லேலூயா. நம்ம தான் அடையாளமாக வைப்பார் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவருடைய விருப்பம் மனவாட்டியை குறித்து என்னவா இருக்குன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. வாசிக்கலாம் அதை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பாருங்க, எல்லா நடக்கையிலும் நம்ம பரிசுத்தரா இருக்கணும். அடுத்து வாசிங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது. நம்ம அறிக்கை செய்து சொஸ்தமாகும்படி குற்றங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது, ஆண்டவர்கிட்ட உண்மையாக போய் நம்ம ஒத்துக்கொள்ளும் போது நம்மை சுத்திகரித்து தீட்டுப்படாதபடி நம்மை பரிசுத்தத்தை காத்து நடத்துகிற ஒரு தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸியாக இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்த ஆராதனையில் போனோம்னா வார்த்தைகளை ஈஸியாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது, அதை நம்ம என்னைக்காவது ஆராய்ந்து பார்த்துருக்குமா? 1ஆம் தேதி கேட்டோம் வாக்குத்தத்தம், அதோட 6 மாதம் ஆயிடுச்சு. வருஷத்தின் நடுவிலையாவது கிரியை செய்யும்னு பார்த்தா அதுவும் கிரியை செய்யலை. சரி, வருஷத்தின் முடிவிலையாவது வருமானு பார்த்தா அதுக்கப்புறம் சரி இந்த வாக்கு தத்துவம் நமக்கு இல்லை போல அப்படின்னு சொல்லி வேற வாக்கு தத்துவத்துக்கு நேராக போயிடுவோம். இல்லை,
கர்த்தர் வாக்கு கொடுத்தா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் இருந்ததுன்னா அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். உண்மையாக நீங்கள் 1ஆம் தேதி வாக்கு தத்தம்லாம் நான் சொல்லலை, அதெல்லாம் அந்த குறி கேட்கறதுலாம் இல்லை. உண்மையாக நீங்கள் அந்த ஆண்டவரை தேடி சபை கூடி போகும்போது கர்த்தர் நம்மளை பேசுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நிற்கும் போது அதற்கு பாத்திரவனாக இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை என்று யாக்கோப்புக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்மை கைவிடுவாரோ என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஈஸியா வாக்குத்தத்தத்தை வாங்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல சேருங்கள், அவர் உங்களிடத்துல சேருவார். இதுதான் முக்கியம். பாருங்க, யாக்கோப்பு 4:8 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். அவரிடத்துல நம்ம சேரும்போதே அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் இடத்துல வந்துரு, நன்மையோ தீமையோ கஷ்டமோ கவலையோ எது இருந்தாலும் என்கிட்ட நீ வந்துரு, என் சமூகத்துல வந்துரு, என்னிடத்துல வந்துரு அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க அதை. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நாம அவரிடத்துல போகும்போதுனா, அவரிடத்துல போகணும்னா நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்போ அந்த வாக்கு தத்தங்களை நாம் ஈஸியாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலைமை நமக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறது போல அவருடைய ஐஸ்வர்யமும் பொண்ணும் வெள்ளியும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாரா இல்லையா? அப்போ நாமளும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கட்டாயம் அவரிடத்துல சேரும்போது கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கலாம். கடைசியா யாக்கோப்பு 4:10 கூட வாசிக்கலாம். இந்த சுத்திகரிப்புல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அப்படின்னு சொன்னா, தேவன் இந்த சுத்திகரிப்பின் வழியா நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்து அவரோடு சேர்ந்து அவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மட்டுமல்ல, வாசிக்கலாம் அந்த வார்த்தையை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவ்வளவுதான். இன்னைக்கு மனிதனை எத்தனையோ விதங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறான். ஆனா அநேக நேரத்துல எல்லாமே அவனுக்கு என்ன செய்யுது? தோற்று போகுது. இதே போல ஒரு உலகத்தை நிலால கொண்டு போறோம்னு நினைக்கிறான். இப்போ பார்த்தா நிலாசு பூமியை விட்டு கொஞ்சம் தூரம் போதுன்றான். அதனால 24 hours இல்லையா, இனி 25 hours. இப்படிலாம் எதனவோ சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப பாருங்க, மனிதனுடைய எல்லா முயற்சிகளும் இன்னைக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போதே அவர் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இதை அறிந்த ஒரு தாவீது தான் தன்னுடைய வாழ்க்கையில, நான் இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு உதாரணமா சொல்லுவேன். பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் தெய்வத்தன்மை உடையவராய் இருந்தோம் மனுக்குலத்தின் மீட்புக்காக அங்கு ஏசாயாவுக்கு ஒரு சுத்திகரிப்பை தேவன் கொடுக்கிறாரு. அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வரும்போது பலிபீடத்தின் ஆவினால, ஐயோ நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று அறிக்கை இடுகிறான். அப்போ பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி அவன் நாவை தொட்ட போது, நீ பரிசுத்தமாக்கிட்ட போ என்று சொல்லும் போது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா என்று சொல்லும் போது, என்னை அனுப்பும். ஒரு ஊழியத்துக்கு முன்னாடி பரிசுத்தம் தேவை, ஒரு சுத்திகரிப்பு தேவை. சும்மாலாம் போயிட முடியாது. ஒரு ஊழியத்திற்கு போய் நிற்க முடியாது. ஒரு உள்ளத்துல கூட கிரியை செய்யாத அந்த வார்த்தை, பரிசுத்தம் இல்லாமல் தேவன் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம சேர முடியாது. அப்ப இந்த சுத்திகரிப்பினுடைய நோக்கம் என்ன? நாம பரிபூரணம் அடையணும். எதுல? பரிசுத்தத்துல, ரட்சிப்புல. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறணும். இதுக்கு தான் தேவன் அந்த சுத்திகரிப்பை நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம அதை உணர்ந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து தெய்வத்தன்மையில் இருந்தால் கூட இந்த உலகத்தில் தன்னை தாழ்த்தினார். எதுவரைக்கும் தாழ்த்தினார்? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். நம்ம கூட அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை சிந்தனை வரணும். அந்த தாழ்மை சிந்தனை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே மனத்தாழ்மையும் சாந்தமுள்ள ஆவியை எனக்கு தாங்கன்னு கேட்பேன். இதை என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னு கூட சொல்லுகிறார். அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அது லகுவாயும் மெதுவாயும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்போது என்னை உயர்த்தது அவர் நிச்சயம் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இதை அறிஞ்ச சங்கீதக்காரர் தான் வாசிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை. சங்கீதம் 139 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 23, 24.
எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன். தாவீது அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய யுத்த வீரர், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவர் தேவனுக்கு முன்பாக அவர் கேட்குற ஒரு விஷயம் பாருங்களேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்க, வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று என்னை நித்திய வழியிலே நடத்தும். அப்ப தேவனை, என்னை இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை நீர் சோதித்து பாரும். ஒரே வார்த்தை தான் நான் அதில் எடுத்து உங்களோட பேசுறேன். ஆண்டவரே, உங்களுடைய வேதனையின் வழி, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி நம்ம இடத்துல இருக்கிறதா? அப்ப நமக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பு வரும்போது நம்ம நித்திய வழியில நாம அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப என்னுடைய சிந்தனை தேவனை வேதனைப்படுத்துகிறதா? என்னுடைய நினைவுகள் தேவனை வேதனைப்படுத்துகிறதா? என்னுடைய வார்த்தை மற்றவர்களை, சில பேர் பேசுறதுக்கு சில பேர்கிட்ட பயமா இருக்கும். அவங்ககிட்ட பேசினாலே நமக்கு அம்பு தான் வரும். அந்த அம்பு காயத்தோடத்தை நம்ம திரும்பி வரணும். அப்படிலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா நாங்கள் ஊழிய பாதையில் நிறையா பார்ப்போம். அதனால் நிறையா அம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் அதை உருவி போட்டு அவருடைய ரத்தத்தினால தான் அந்த காயத்தையும் கழுவிட்டு கம்மனி போயிட்டே இருப்போம். இப்போ அந்த மாதிரியான பக்குவங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. முன்ன சட்டுன்னு கோவம் வந்துடும், ஏற்று பேசிடுவோம். ஆனால் அப்போ கர்த்தர் யுத்தம் செய்ய முடியாது. நீ அவனை மாதிரியே பேசிட்ட, அப்புறம் நான் எங்கே நடுவில் வர்றது? அப்போ நீ ஆச்சு அவனாச்சு முட்டிக்கோங்க, 2 பேருமே முட்டிக்கிட்டு லாஸ்ட்டில் 2 பேருமே வாங்க என்கிட்ட, அப்போ நான் உங்களுக்கு நியாயம் செய்கிறேன் அப்படின்ட்டு விட்டுருவார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்முடைய நினைவுகள் வார்த்தையினால அது வேதனைப்படுத்துகிறதா? நம்ம பேசலாம், நியாயத்தை பேசலாம், சத்தியத்தை பேசலாம், ஒருத்தர் தப்பு செஞ்சால் அதை எடுத்து சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துகிற, காயம் உண்டாக, காயினை என்ன சொல்கிறாரு? ஒருவனை காயம் உண்டாக கொன்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. அப்போ காயப்படுத்துகிற வார்த்தை அது ரொம்ப டேஞ்சர். அங்கே காயப்படுத்திட்டோம், இங்கே அதுக்குரிய உணர்வே இருக்காது, அங்கே அறிக்கையும் இருக்காது, சுத்திகரிப்பாக இருக்காது. அவன் காயப்பட்டுக்கிட்டே இருப்பான், என்னை இப்படி பண்ணிட்டானே, என்னை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த காயப்படுத்த, அதெல்லாம் தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம். சில காரியங்கள் நம்முடைய ஜென்ம சுவாபம் மாறவே மாறாது. சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் எரிச்சல் படுவாங்க, சில பேர் பெருமை வரும், பொறாமை வரும். இதெல்லாம் ஒரு ஜென்ம சுவாபத்தில் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு கூட உங்களுக்கு அந்த சுவாபத்திலேருந்து ஒரு மாற்றம் வரவே வராது. ஆனால் அது மாறணும். அதுக்கு தான் சுத்திகரிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். கட்டாயம் அது நமக்கு தெரியும். என்னுடைய ஜென்ம சுவாபம் எனக்கு தெரியும், உங்கள் ஜென்ம சுவாபம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் கண்ணாடியில் பார்த்தா அவனுடைய சுவாபம் அவனுக்கு தெரியும். அப்போ அதை ஒரு சுத்திகரிப்பு உண்டா, அது தேவனை வெளிப்படுத்தும். அப்படி தேவனுக்கு விரோதமான அந்த அழுக்கு, அந்த அக்கிரமம், அந்த உணர்வில் அந்த அழுக்கு மாசு ஒட்டி கொண்டு இருக்கும்போது, ஒரு உணர்வில்லாத இருதயமாக இருக்கும்போது அந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அது பழைய மனுஷனுடைய சுவாபம். இந்த பழைய மனுஷன், அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அநேகமாக ரோமர் 6:6 நினைக்கிறேன், அதை கூட வாசிக்கலாமே, அதை வாசிங்களேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை எங்க அரைஞ்சாச்சு? சிலுவையில் அரைஞ்சாச்சு. அப்போ எனக்கு அன்பானவர்களே, தாவீது எவ்வளவு அருமையா ஜெபிக்கிறார் பாருங்க. வேதனை உண்டாக்குகிற ஒரு வழி, என்னை வேதனைப்படுத்துகிற தேவனே, உண்மை வேதனைப்படுத்துகிற ஏதாவது காரியம் இருந்தால் எனக்கு என் இருதயத்தை ஆராகிற. ஏன்னா எரேமியா 17 சொல்றாரு, இருதயம் திருக்கும் கேடும் உள்ளது என்று சொல்லுகிறார். அதை அறியத்தக்கவன் யார்? ஆனால் அடுத்து சொல்றாரு, அதை ஆராய்ந்து அறியவர் நானேன்றார். அதை நான் சரி பண்ணுவேன்றாரு. அப்போ எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில பச்சைபாலை பார்த்தாரு, ஒரு சல்லாபம் வந்தது. ஆனால் சங்கீதம் 62 தேவனுடைய வல்லமையை பார்த்தவர், தேவனுடைய மகிமையை பார்த்தவர். இப்போ எங்க பார்க்குறாரு? ஒரு மாடியிலேருந்து வேற இடத்துல பார்க்குறாரு. கண்களின் இச்சை சரி ஊழுது. அவர் 2 காரியத்தை செய்கிறாரு. ஒன்று விபச்சாரம், இன்னொன்று கொலை. அந்த பாவம் அவர் எங்கே கொண்டு போகுது? கொலை. அதுவும் அவனுக்கு வேலை செஞ்ச உத்தமமான வேலைக்காரனை என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறோம். இந்த ரெண்டும் உடனே 51ஆம் சங்கீதம் பிறக்குது, பாடல் பிறக்குது. நாத்தான் மேல் தெரியப்படுத்துறாரு, எப்பா நீ இதை மாதிரி செஞ்சிட்ட, 2 ஆப்ஷன் தரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. தண்டனை யார் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவர் உணர்த்திக்கிறார். உணர்த்தும் போது தான் இந்த பாடல் பிறக்குது. துர்குணத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா. அப்ப அது என்ன உணர்ந்துட்டாரு? ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுவாபம், ஆதாம்ல இருந்து வந்த பாவம் என் தாயின் கர்ப்பத்தின் வழியா எனக்குள்ள ஒட்டி கொண்டு இருக்கிறது தான் நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி தன்னை அறிக்கை செய்கிறாரு. அப்ப தேவன் அவர் மன்றாடி கேட்கிறது காரியம் என்ன? ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்.
ரொம்ப முக்கியம். நம்ம கேட்கணும், சுத்திகரிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு சுத்த இருதயத்தை தருகிறார். சுத்த இருதயத்தை தருகிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கணும்னா எனக்கு உள்ள ஒரு சுத்த இருதயம் வேணும். என் ஆண்டவரை வேதனை உண்டாக்குகிற பைபிள் ஸ்டடி பண்ணலாம், பைபிள் ஸ்டடி பேசலாம், பைபிள் ஸ்டடி கேட்கலாம், ஊழியத்தை ஓடி ஓடி பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஜீவியத்தில் சுத்த இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்க மாட்டார். அவர் வேற வேற ஆங்கிளில் எனக்கு வெளிப்படுகிறவரா மாறிடுவார். சுத்த இருதயம் வேணும். நான் ஒருத்தரை காயப்படுத்தினேன் கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்பாக. அவரை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணி பண்ணி அவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், விளையாட்டா. அது எனக்கு ஒரு விளையாட்டா அவரோட நான் ரொம்ப ஜோயலாம். அது அவருக்கு காயம் உண்டாக்கிட்டே இருந்தது. நல்லா கேளுங்க, இது அவருக்கு வேதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னது எனக்கு உணர்வு இல்லை. நான் அதை அறிக்கை செய்யாமலே இருக்கிறேன். ஒரு நாள் ராயபுரம் பிரிட்ஜிக்கில் என்ன ஒருத்தன் வச்சு வெளுத்து வாங்கினோம். நான் எப்படி அவனை காயப்படுத்தணும்னா, நடு ரோட்டில் என்னை ஒருத்தன் வெளுத்து வாங்கினான். நான் வாயே திறக்கலை, அப்படியே போனேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷனுக்கு இப்படி தானே இருந்திருக்கும் வேதனை. நீ அவனை காயப்படுத்தினிய ஒரு உணர்வு அது உனக்கு தப்புன்னு தோணிச்சா, அது வேதனை உண்டாக்குகிற வழின்னு தோணிச்சா, நீ பேசின சொற்களின் மிகுதி எவ்வளோ பாவம்னு உனக்கு தோணிச்சா, நியாய தீர்ப்பில் நம்ம எதை குறித்து கணக்கு கொடுக்கணும்? அநியாயமாய் பேசின வார்த்தைகளின் நிமித்தம் தான் நியாய தீர்ப்பில் நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். உணர்வில்லை, கர்த்தர் உணர்த்தினார். ஒரு அந்நியனை கொண்டு வந்து உணர்த்தினார். அந்த அப்புறமா நான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ண பிறகு, ஆண்டவரே என்ன ஒருத்தன் இப்படி பேசினானா, இது காரியம் என்னன்னு கேட்டும்போது ஆண்டவர் சொன்னார், அசிரியாவின் ஆவியை உனக்கு நான் எழுப்புவேன்னார். நீ எனக்குள்ள அடங்கி இல்லை, இந்த சுத்திகரிப்புக்குள்ள நீ இல்லை. இப்படித்தான் நான் இருப்பேன், இப்படித்தான் நான் பேசுவேன், என்னை மாற்றிக்கவே மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அசிரியாவின் ஆவி இன்னைக்கும் இருக்கிறது. தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விரோதமாய் வழி விலகும் போது அந்த அசிரியாவின் ஆவினால் அவர்களை ஒடுக்கினார்கள். அந்த அசிரியாவின் ஆவி மிக கொடூரமானவர்கள். அவர்கள் கல்லின் மேல் பிள்ளைகளை மோதி அடித்தார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு விரோதமாக தேவன் எழுப்பி விடுவார். எது வரைக்கும்? நாம் அந்த சுத்திகரிப்புக்குள்ள வராத வரைக்கும். வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். ஒரு 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 என்ன சொல்றது, ஒன்றும் நம்மளை தொட முடியவே முடியாது. அப்படி நம்மளை பாதுகாக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நாளில் அந்த வேதனை உண்டாக்குகிற வழி என்று சுத்த இருதயத்தில் எண்ணில சென்று நம்ம பழைய மனுஷனை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளால முடிந்த அளவுக்கு ஆண்டவரே என்னை சுத்திகரியும், இந்த காரியம் எனக்கு இப்படி இருக்கு, இந்த சுவாபம் இப்படி இருக்கு, இன்னும் என்னுடைய கிரியைகள் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, நான் சிலுவையில் அறையிற ஆண்டவரே, இங்க ரோமருக்கு பவுல் சொன்னது போல நாம சிலுவையில் பழைய மனுஷனை அறைவது தான் சுத்திகரிப்பின் ஒரு வாழ்க்கையா இருக்கும். சுத்திகரிக்கப்பட பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், புது மனுஷன் வளர்ந்து ஓங்கி கொண்டே இருக்கிறான். அது பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன். அதனாலதான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசய விதமாக அற்புத விதமாக நம்மை நடத்த முடியும். இயேசு அப்போ நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போது கர்த்தர் நம்முடைய தரித்திரத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போது எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கொலோசியர் 2:6 கூட நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்னு ஒரு வார்த்தை இருக்கும். வாசிங்களா அதை? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் அவருக்குள் வேர்கொண்டு. அப்போ நீங்கள் கற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள வேர்கொண்டு. ஒரு காரியத்தை இப்ப சாம்பார் வைக்க முதல் கற்றுக்கொள்றீங்க. எப்படி வைப்பீங்க? கற்றுக்கொண்டபடி தானே இன்னைக்கு வரைக்கும் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரசம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் மாறுதல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. எங்கள் அம்மா அப்படி தான் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க டேஸ்ட்டு மாறவே இல்லை. அப்படி தான் இயேசு கிறிஸ்துவை எப்படி கற்றுக்கொண்டுமோ அதிலே வேர்கொண்டு அதிலே நடந்து அதிலே நம்ம நிலை கொண்டு இருக்கும்படியாக இங்கே பவுல் நமக்கு ஒரு அறைகூவலை நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இந்த சுத்திகரிப்பு இன்னொரு காரியத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கி அநேகர் ஊழியக்காரரை பின்பற்றுறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பின்பற்றக்கூடியது ஊழியக்காரர்களை அல்ல, கிறிஸ்து இயேசுவை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றும்படியான மாதிரியை கர்த்தர் நமக்காக அவர் வைத்து போயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம சுத்திகரிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:3 கூட வாசிக்கலாமா? நமக்கு சுத்திகரிப்பின் நம்பிக்கை என்ன தெரியுமா? இன்னொரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. யோவான், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவன்
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறது. ஏன்னா இப்போ எப்படி அவரை பார்க்காம விசுவாசிக்கிறோமோ, தரிசித்து பார்க்கிறோமோ, ஆனா ஒரு நாள் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. அந்த நம்பிக்கை அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் சுத்தப்படுத்தி கொள்ளும். அப்போ அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ள நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு, பல நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஒரே நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம மாறுவோம். அவருடைய வருகையில் அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம மாறுவோம். அந்த நம்பிக்கையின் படியாகவே நம்மளை சுத்திகரித்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? நீங்களும் நானும் எஜமானுக்கு உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமா மாற போறோம். இன்னைக்கு இந்த சுத்திகரிப்புடைய காரியங்கள் நிறைய பார்த்தோம். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு, இந்த சுத்திகரிப்பு நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் நம்மளை மாற்றுகிறது. ஒருவேளை இன்னைக்கு இந்த வேலையில இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சிருவோம். இந்த வேலையில ஒருவேளை நம்ம தேவனுக்கு நான் இன்னும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன்னா, ஒரு சில பேர் உபயோகப்படுறோம், ஒரு சில பேர் உபயோகப்பட்டெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பயனுள்ளவர்களாய் வைக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனுக்கு பயனுள்ளவன், நான் தேவனுக்கு பிரயோஜனமானவன், எஜமான் என உபயோகப்படுத்துவார். அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நம்மை அவர் உபயோகப்படுத்துகிறார்கள். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பாருங்க, ஒரு பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட பாத்திரமா? கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். இன்னைக்கு இந்த அருமையான திருச்சபை பிள்ளைங்க இந்த சுத்திகரிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி இருப்பாரா? கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாய் வைப்பார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்ப தேவனை நம்ம கனப்படுத்தும் போது அவர் நம்மளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வீடு அது தேவனுடைய வீடு, நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம் என்று எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார். இந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன? பொன் பாத்திரம், 2வது வெள்ளி பாத்திரம், 3வது மண் பாத்திரம், 4வது என்னது? மர பாத்திரம். இந்த 4 ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா! ஒருவேளை அன்னைக்கு பவுல் இருந்த காலத்துல இந்த 4 பாத்திரமும் கிச்சன்ல உபயோகமா இருந்திருக்கு. 4 பாத்திரமா? இன்னைக்கு நமக்கு 4 பாத்திரம், அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம், காப்பர்னு இப்படி வேற டிசைனா மாறி போச்சு. ஆனா அப்போ 4 பாத்திரமும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்குது. அதை உதாரணமா சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, தேவனால் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படும் போதே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பரிசுத்தமாக்கப்படும் போதே எஜமான் அவனை எடுத்து உபயோகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ பரிசுத்தம் இல்லைன்னா எஜமானுடைய பார்வையில இருந்து நம்ம விலகிடுறோம். எஜமான் நம்மளை உபயோகப்படுத்துகிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா நாம இல்லை. அப்ப இந்த 4 நிலைகள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என் அன்பானவர்களே, திருச்சபை மக்களே, இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பொன்னாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பொன்னாய் இருக்கிறார். அவருடைய சாயலாய் நம்மை கர்த்தர் மயவன் மாற்றி கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்க அந்த சாயல் நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. டிவைன் நேச்சர். நம்ம பொண்ணுக்குரிய ஒரு சுவாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்தாலும் பலவித உபத்திரவங்கள் பாடுகளை இருந்தாலும் என்னுடைய சுவாபம் உங்களுடைய சுவாபம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபமாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். 2வது பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெள்ளி. இந்த வெள்ளி எதை குறிக்கிறது என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்த சத்தியவானாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த வெள்ளி ஒரு சத்தியத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த சத்தியத்தை அறிந்து ஒரு விடுதலை பெற்ற ஜனங்களாய் கர்த்தர் ஒரு பாத்திரமாய் நம்மளை வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். 3வது காரியம் மரம். மண்ணு முதல் சொல்லிடுறேன். மண்ணு இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்ப இது எங்க தான் போப்பது? மண்ணுக்கு தான் போப்பது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பாவ சரீரத்திலும்
மண்ணுக்கு மண்ணாய் சாம்பலுக்கு சாம்பாய் போகக்கூடிய இந்த மண்ணு கொஞ்ச நாள் தேவனுடைய நீதியின் ஆயுதமாய் செயல்படுகிறது. நீங்களும் நானும் இந்த சரீரத்துல தேவனுடைய நீதியின் ஆயுதம். இனி தேவன் யுத்தம் பண்ணுகிறது அல்ல, உங்களையும் என்னையும் கொண்டுதான் அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த சரீரம் யாவும் முழங்கால நிற்கும். இந்த சரீரம் தேவனுக்காக ஓடும். இந்த சரீரம் தேவனை வாயை திறந்து பேசும், நீதியை உரைக்கும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிக்கும் படியாக, பாதகர் உம்மிடத்துல மனம் திரும்பும் படியாக என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இந்த சுத்திகரிப்பிலே நமக்கு கொடுக்கிறவராய் பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். மரம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நல்ல கனி தரும் ஒரு மரமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நம்ம இந்த தேவன் இந்த பூமியில எப்படி இயேசு நடந்தாரோ அதே கனி தருகிற ஒரு வாழ்க்கை, அன்பு என்கிற கனியிலிருந்து அப்படி 8 வகையான சுவைகளை நாம் இந்த பூமியில கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். கனி கொடுக்கும்படி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த நற்கிரிகளை செய்யவும் எஜமானுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதனால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எல்லாரும் ஒரு விசை கண்களை நாம் மூடுவோமா?